இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ பார்க்கலாம். இந்த 2024 தமிழ் சினிமாவுக்கு முதல் 6 மாசம் கொஞ்சம் சோகமான வருஷமா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல மிரட்டி விடுற மாதிரி நிறைய படங்கள் வந்துச்சு. இந்த வருஷத்துல கமர்ஷியலா நிறைய படங்கள் ஹிட் ஆயிருந்தாலும் இந்த லிஸ்ட்ல எங்க மனசுக்கு பிடிச்ச 10 படங்களை டாப் 10 ஆர்டர்ல ரேட் பண்ணியிருக்கோம். வாங்க பார்க்கலாம். இதுல எத்தனை படம் தான் இருக்கும் தெரியல. நம்ம லிஸ்ட்ல 10வது எடுத்து பிடிச்சிருக்க படம் பிளாக். ஓ, இது பார்க்கணும் இருக்கும். இப்பதான் ஓடிடில தான் பார்க்கணும்னு நினைச்சோம். ஹாலிவுட்ல எல்லாம் எப்படி எல்லாம் எடுக்கிறாங்க, நம்ம ஊர்ல தான் அப்படி வரதே இல்லைன்னு சொல்ற நம்ம அப்படி படம் வந்தா அதை கண்டுக்கிறதே இல்லை. பிளாக் மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கும் புரியும் அப்படின்னு இந்த டைரக்டர் கன்வின்சிங்கா இந்த படத்தை பண்ணினதுக்கே ஒரு பெரிய சல்யூட். இது சரியில்லை. பொதுவா த்ரில்லர் படமா இருக்கும், இல்லனா கிரைம் சப்ஜெக்டா இருக்கும். ஆனா இங்க டைரக்டர் பாலசுப்ரமணி சயின்ஸ் ஃபிக்ஷனை த்ரில்லர் ஜானர்ல எடுத்து சீனுக்கு சீன் பதட்டத்தை கூட்டி விட்டு தெரிக்க விட்டுட்டாரு. நீ சொன்னது கரெக்ட். நம்ம பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். பவானி சங்கருக்கு த்ரில்லர் படம் தான் செட் ஆகும் போல. ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் படம் சொதப்பி இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா பக்காவா பண்ணியிருக்காரு டைரக்டர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா கொடுத்து சீட்டேஜ் த்ரில்லரா கொண்டு போய் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அதுக்கு கன்வின்சிங்கான ஆன்சர்ஸை கொடுத்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு புது அனுபவத்தையே கொடுத்திருக்காரு. பாஸ்ட்ல இருந்து ஃபியூச்சருக்கு ஸ்ட்ரைட் லைனா ஒரே ஒரு ரியாலிட்டி தான் நினைக்கிறோம். ஆனா மாடர்ன் சயின்ஸ் நமக்கு மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லுது. ஹாலிவுட்ல இந்த ஜானர்ல நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இப்படி ஒரு ஸ்டோரியை நம்ம ஊர் களத்துல நம்ம நடிகர்கள் நடிச்சு தமிழ்ல பாக்குறதே தனி சுகம்தான். ஸ்டோரி லைன் மட்டும் இல்ல, மேக்கிங்லயும் ஒரு ப்ராப்பர் ஹாலிவுட் படத்துக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லாம பண்ணியிருந்ததாலதான் இந்த படம் பாக்குறவங்களுக்கு அவ்வளவு அக்செப்டபிளா இருந்துச்சு. என்ன பண்ற? நம்ம தான் அவங்களை விட டைம்ல அட்வான்ஸ்டா இருக்கிறோம். அவங்க யாருங்கிற பயத்துல நம்ம பண்ண அதே டிஸ்கஷனை தான் இப்போ அவங்களும் பண்ண போறாங்க. ஹியூமானிட்டிங்கிற சப்ஜெக்ட கையில எடுத்துட்டு ரொம்ப சிம்பிளான ஸ்டோரியை சுவாரஸ்யமா சொல்லி டாப் 10ஓட 9வது எடுத்து பிடிச்சிருக்கிற இந்த வருஷம் வந்ததுல ஒரு அண்டர்ரேட்டட் படம் போகும் இடம் வெகு தூரம் இல்லை. ஒரு படம் கேள்விப்பட்டதே இல்லை. நல்ல படம் தான் கேள்விப்பட முடியல. இந்த படம் பேசப்பட்ட விஷயத்தை தாண்டி ஒரு புதுமுக இயக்குனரால 2.5 மணி நேரம் சின்ன தொய்வு கூட இல்லாம அவ்வளவு என்கேஜிங்கா த்ரில்லிங்கா படத்தை கொண்டு போனதுதான் ஆச்சரியமே. கருணாசும் விமலும் மிருகத்தனமான பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறது இந்த படத்தை நீங்க பார்த்து முடிக்கும் போது புரியும். ஒரு கலைஞனோட வலியையும் வேதனையையும் அவ்வளவு அற்புதமா தன்னோட நடிப்பால வெளிப்படுத்தி இருந்தாரு கருணாஸ். பெரிய படங்கள் கொடுக்கிற பில்டப்புகளால அது நெகட்டிவா இருந்தாலும் அதை பத்தி அதிகமா பேசுற நம்ம அப்பப்போ தமிழ் சினிமாவுக்கு மகுடமா வர்ற இந்த மாதிரி ஜெம்ஸை மிஸ் பண்ணிடுறோம். கண்டிப்பா உங்கள நிறைய பேர் இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. சோ ஸ்டோரியோட எதையும் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஓடிடிலயாவது இதை மிஸ் பண்ணாம பாருங்க. திடீர்னு கடவுளே வந்து தைரியமா வண்டி எடுத்துட்டு கிளம்புடான்னு சொன்னாலும் நம்ம லிஸ்ட்ல அடுத்து 8வது எடுத்து பிடிச்சிருக்கிறது குரங்கு படம். ஆமா, இது கேள்விப்பட்ட குரங்கு படம். தமிழ்ல நம்ம மண் சார்ந்த படிப்புகள் வரதே ரொம்ப ரேர். அப்படி வந்ததுல குரங்கு படம் கண்டிப்பா ஒரு தவிர்க்க முடியாத இடத்தை பிடிக்கும். முட்டை போண்டாக்கு வசரம் எழுந்துனகையா, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு எழுந்து சாமி. எதுக்குடா? 2024ல எத்தனையோ படம் பார்த்திருக்கோம். இது எல்லாத்துலயுமே இல்லாத மாதிரி ஹீரோ ஹீரோயின் வில்லன்னு யாருமே இல்லாம முழுக்க முழுக்க ஒரு வாழ்க்கைய கதையாக்கி இருக்காரு கமலக்கண்ணன். அம்மா, எனக்கு 10 பைசா காசு கொடுமா. அதான பார்த்தேன். ஏன்டா எலி அம்மனத்தோட ஓடுதுன்னு. 90s கிட்ஸ் நம்மளோட சைல்ட்ஹுட்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். அதை நம்ம நினைச்சாலும் திருப்பி அங்க போய் வாழ முடியாது. ஆனா ஒரு 2.5 மணி நேரத்துக்கு அப்படி ஒரு வாழ்க்கைய நம்மள வாழ வச்சிருக்காரு குரங்கு படல் மூலமா. என்னடா நீதி, என் கூட பேசவே மாட்டேங்கிறா. 5வது, நான் 6வது. நானும் நீயும் 5வதுல ஒன்னா
நம்ம ஸ்கூல் ஆனுவல் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு வர அந்த 2 மாச வெக்கேஷனுக்கு பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த லீவ் வந்ததுமே அப்படியே சொர்க்கத்துக்கே போன மாதிரி வேற என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு ஃபன்னு மெமரிஸ் இருக்கும்ல, அதை இந்த குரங்கு படல் உங்களுக்கு கொடுக்கும். 90s சம்பந்தப்பட்ட படம். ஒரு நிமிஷம் எச்சானாலும் 8 ஜாஸ்தி. வண்டி கீழே ஓடக்கூடாது, டபுள் ஓட்டக்கூடாது, தண்ணி சேர்ந்தக்கூடாது, பஞ்சர் பண்ணிட்டு வரக்கூடாது. பசங்க சைக்கிள் கம்பிக்கு மேல கால் போட்டு ஓட்டு பழகிட்டாலே வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் அப்படிங்கிற வசனம் எல்லாம் வேற லெவல். இது அப்படிதான், கம்பி மேல காலை போட்டு ஓட்டுறதுங்கிறது பசங்க வயசுக்கு வர்ற மாதிரி. பள்ளிக்கூடத்துல வர மாதிரி பேசுறீங்க, இங்க வர மாதிரி பேசுறீங்க. பார்ட் 2ன்னு பேரை மட்டும் யூஸ் பண்ணிட்டு படங்கள் வர்ற இந்த சூழல்ல இவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டோரியோட வந்திருக்கு விடுதலை. இன்னும் இல்லை. பரவாயில்ல, பார்த்தும் ஹிட் ஆயிடுச்சு. வெற்றிமாறனுக்கு பிளாப்பே இல்லை, கண்டினியூ ஆகிட்டே இருக்கு. தான் சொல்ல வேண்டிய சமூக சிந்தனைகளை அரசியல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளேல கமர்ஷியல் ஹிட்டா கொடுக்கறதுல வெற்றிமாறன் தொடர்ந்து சம்பவம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. 10 தலைமுறைக்கு அப்புறம் வர ஒருத்தர் இன்னைக்கு இவன் எழுதுனத சரின்னு நினைக்கிறான்னா அப்ப வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை சிஸ்டம் சரி பண்ணலன்னு அர்த்தம். அது பெருமாள் மாதிரி ஒரு தப்பா? அந்த காலத்துல பண்ணையாரங்களுக்கு அடிமையா இருந்த மக்கள் அவங்க கொடுமை பண்ணினது, அவங்க வீட்டு பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணினதுன்னு பிளாஷ்பேக்ல வந்த சீன்ஸ் எல்லாம் படமாக்கின விதமே சிலிர்க்க வச்சிருச்சு. பிரிவினைவாதம் எதை வச்சு உங்க அமைப்பால அரசியல் பண்ண முடியாது. முக்கியமா கென்னோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த சீன்ஸையே அப்படியே எலவேட் பண்ணுச்சு. இதோட ராஜீவ் மேனன், கௌதம் மேனன், சேத்தன், சூரி, கிஷோர்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸுமே அவ்வளோ டெப்தான ரைட்டிங், ஆப்டான காஸ்டிங். அவன் ஜெயில உட்காந்துட்டு பாரு, சும்மா உட்கார மாட்டான். அவனோட ஆட்டோபயோகிராஃபி எழுதி நமக்கெல்லாம் தெரியாம இவங்க அதை ஸ்மகிள் பண்ணி வெளியே கொண்டு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதை படிச்சா ஒரு 10 ஜெனரேஷனுக்கு அவங்க ஐடியாலஜி இவங்க இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. வாத்தியாரா விஜய் சேதுபதி வாழ்ந்துட்டாரு, அப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ். முக்கியமா கிஷோரோட இருக்கும்போது இருந்த வாத்தியார் அதுக்கப்புறம் வர டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேற மாதிரி பண்ணியிருக்காரு. வன்முறை எங்க மொழி இல்லை, ஆனா எங்களுக்கு அந்த மொழியும் பேச தெரியும். நீங்க எந்த மொழியில பேசுறீங்களோ அந்த மொழியில தானே நாங்க பதில் சொல்ல முடியும். பிளாஷ்பேக்ல வர விஜய் சேதுபதி, மஞ்சு வாரியர் லவ் போர்ஷன்ஸ் எல்லாம் கவிதை. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மஞ்சு வாரியரோட கேரக்டர் கூட ஏனோ தானோன்னு வைக்காம அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்குன்னா இதுக்கு முன்னாடி ஆதிக்க வர்க்கத்தை எதிர்த்து போராடினா அந்த சிலரால தான். அதே நேரத்துல இப்போ நமக்கு நடக்கிற எத்தனையோ கெட்டதுக்கும் இப்போ இருக்கிற ஆதிக்க வர்க்கத்தினாலதான்ங்கிறத ஆணி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு வெற்றிமாறன். கண்டிப்பா படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ்குள்ள ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணினதுதான் இந்த படைப்போட வெற்றியே. 4 பேரை வச்சு அடிச்சு என்னை அம்மனமாக்குனதுக்கு அப்புறம் தான் நீயும் நானும் சமம்னு உனக்கு தோணுதில்ல? நம்ம லிஸ்டோட 6வது இடத்தை பிடிச்சிருக்க படம் அமரன். ஏன் 6க்கு வந்துச்சு? ஃபர்ஸ்டே வரல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதையை சுவாரஸ்யமா சொல்ல முடியுமாங்கிறதே சவால். அதை இவ்வளவு உணர்வு பூர்வமா சொல்லி தியேட்டர்ல இருந்து வெளியே வர்றவங்களை கண்ணீரோட வர வச்சு நம்ம எல்லார் மனசுலயும் அமரனை உட்கார வச்சுட்டாரு ராஜ்குமார் பெரியசாமி. கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருக்கலாம். முகுந்த் வரதராஜனோட ஸ்டோரின்னு சொல்லும் போதே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அங்க ஆர்மியில நடக்கிற ஸ்டோரின்னு எதிர்பார்த்துட்டு தியேட்டருக்குள்ள போகும்போதே ஃபுல் படத்தையும் அவரோட மனைவி ரெபாக்காவோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அவங்களோட காதலோட கலந்து ஹார்ட் டச்சிங்கா ஒவ்வொரு சீனையும் பண்ணிட்டாங்க. இதோட ஆர்மியில இருக்கிற அந்த டிசிப்ளின், டெடிகேஷன் ஒவ்வொன்றும் அவங்க காட்டின விதம் படத்துக்காக எடுத்த மாதிரியே தெரியல, நேர்ல பார்த்த ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. You are a true leader, boy. Guys, तुम्हारा company commander is a great leader. முகுந்த் வரதராஜனோட ஃபேமிலிக்கும் அவருக்கும் இருக்கிற பிணைப்பு, முக்கியமா அவரோட மனைவியோட இருந்த அந்த லவ்வை வெளிப்படுத்த பண்ணியிருந்த எல்லா சீன்ஸுமே மனசை தொட்டுருச்சு. எனக்கு ஹனிமூன் போகணும். ஹனிமூனா? ஹனிமூன்லாம் புதுசா கல்யாணம் ஆனவங்க போறதுடி. புதுசா கர்ப்பிணி ஆயாலும் போகும். நான் ஹனிமூன் போயிட்டு நாட்டிலுக்கு திருச்சி போகும். ஆர்மியில ஜாயின் பண்றதுக்காக ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போறப்பவும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் ஊருக்கு வந்துட்டு திரும்ப போற சீன்ஸ்லயும் சரி, ஸ்கிரீன்ல வர கேரக்டர்ஸ் உணர்ற அதே பெயின் நமக்கும் காட்டினதுதான் அமரனோட மிகப்பெரிய வெற்றியே. நான் என்ன சொல்லியிருக்கேன்? சரி.
சிவகார்த்திகேயனுக்கு ஆக்டரா இந்த படம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதோட சாய் பல்லவி பெர்ஃபார்மன்ஸ் தான் படத்தோட பெரிய வெற்றிக்கு காரணமே. அதுவும் கிளைமேக்ஸ்ல கண்ணீரை கட்டுப்படுத்தி சாய் பல்லவி கொடுக்குற பெர்ஃபார்மன்ஸ்ல மொத்த தியேட்டரையும் ஆள வச்சு ஒரு நடிகையா ஜெயிச்சிட்டாங்க. நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஜே பேபி. ஓ இந்த படம் பார்க்கணும். உண்மையா லைஃப் ஸ்டோரியை உணர்வு பூர்வமாவும் ஒரு சீன் பார்த்தேன், ஒரு சீனே நான் அழுதுட்டேன். சிலிர்க்க வச்சிருக்காரு டெபியூ டைரக்டர் சுரேஷ் மாரி. செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய். ஆமா நீ பெரிய மயிறு உன்னை கேட்டுக்கிட்டு நான் எல்லாம் செய்யறேன். இந்த கட்டத்திட்டலாம் என்கிட்ட வச்சுக்காத. எவரும் என்ன கேள்வி கூடாது. அதான் செய்யாது இதான் செய்யாது. ஊர்வசி கேரக்டரைசேஷன், அவங்களோட அந்த 5 பசங்க கேரக்டரைசேஷன் ஒவ்வொன்றும் நம்ம பக்கத்து வீட்லயும் நம்ம வீடுகள்லயும் பழகின கேரக்டர்ஸோட ஃபீலை தர்ற அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமா இருந்துச்சு. அதுலயும் அது கொல்கத்தால ஹெல்ப் பண்ற கேரக்டரை நிஜ லைஃப்ல இருந்தவரையும் நடிக்க வச்சோம். அதுவும் அவர் முதல் படம் மாதிரியே இல்லாத அளவுக்கு அவ்வளோ யதார்த்தமா நடிச்சிருந்ததெல்லாம் சம்பவம். நல்லா நல்லா குடும்பத்தோட நல்லா வருவோம் 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 இன்னும் கூட நாங்க வருவோம்னு வச்சுக்கேன். ஊர்வசி மாதிரி இப்படி ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டு வேற ஆக்ட்ரஸ்க்கு லேடி சூப்பர் ஸ்டார் டைட்டில் எல்லாம் கொடுக்கறதெல்லாம் தான் நம்ம ஊர்ல காமெடியே. மொத்த படத்தையும் அவங்க தோல்ல தூக்கிட்டு போய் அப்படி ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஊர்வசி. பாடி லாங்குவேஜ், ரியாக்ஷன்ஸ், டைலாக் டெலிவரின்னு சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்களை கூட தன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா செதுக்கிட்டாங்க ஊர்வசி. எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு பார்த்துட்டேன். வைத்தியர் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கறீங்க. போடா. அம்மான்னு கூப்பிடாத. நான் இருக்கிற வரைக்குமாவது ஒத்துமையா இருங்கப்பான்னு சண்டை போடுற பசங்க கிட்ட பேசுற இடத்துலயும், கோர்ட்ல ஜட்ஜாவே இருந்தாலும் தன்னோட பசங்களை திட்டுறாங்கன்னு அவங்க கிட்டயே சண்டை போடுறதுலயும் நம்ம வீட்டு சாதாரணமான அம்மாக்களை கண்ணாடி மாதிரி பிரதிபலிச்சிருக்காங்க ஊர்வசி. சும்மாறா நான் பசங்களை திட்டுறேன். பெரிய மயிறு கோர்ட் ஜட்ஜினா புள்ளைகளை என்ன பேசுற நீ? ஊர்வசிக்கு கொஞ்சம் கூட சளைக்காம இருந்துச்சு அட்டகத்தி தினேஷ் மாறன் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம். பசங்க கிட்ட கோவிச்சிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்ப சீனு, நான் உங்களுக்கு எல்லாம் பாரமா போயிட்டேன்னு ஊர்வசி எமோஷனலா பேசுற சீனு, அங்கங்க நம்மள கண்ணுல தண்ணிய வர வச்சுட்டாங்க. செம ரைட்டிங் பெர்ஃபார்மன்ஸஸ். அம்மாக்கு எந்த கோபமும் கிடையாது. ஆமா இதான் பார்த்தேன் ஸ்னேக் வீக்ல. மலையாளத்துல மட்டும் அப்படியெல்லாம் படம் வருது, நம்ம ஊர்ல ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்கிற வாய்கள். ஜே பேபி மாதிரி படங்கள் வரும்போது அதை ஓடிடிக்கு முன்னாடி தியேட்டர்ல பார்த்து சப்போர்ட் பண்ணினாதான் தமிழ் சினிமாக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய படைப்புகள் கிடைக்கும். நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மகாராஜா. மகாராஜாவே 4ஆ? தமிழ்ல எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, ஆனா நான் லீனியரா தான் படம் போகுதுன்னு இன்டர்வல் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரில்லியன்ட்டான இருக்காரு நித்திலன். ஹலோ குழப்பிருப்பாங்க இதுவும் அதுவும். பார்த்தா இதெல்லாம் ரொம்ப முன்னாடி நடந்தது, நம்மளுக்கு அப்புறம் தான் புரிய வைப்பாங்க. இத நான் லீனியரா எடுக்காம ஸ்ட்ரெயிட் நரேஷன்ல சொல்லியிருந்தா அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். அப்படி ஒரு ஸ்டோரியை நான் லீனியரா எடுத்து தியேட்டர்ல பார்க்கறவங்களுக்கு அப்படி ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டாரு டைரக்டர். விஜய் சேதுபதி செம்மையா நடிச்சிருக்காருங்கிறது இன்னமும் ரிவ்யூல சொல்றதெல்லாம் சூரியன் கிழக்கு பக்கமா உதிக்குன்னு சொல்ற மாதிரி சாதாரணமா போச்சு. மனுஷன் எல்லா படத்துலயும் அப்படி ஸ்கோர் பண்றாரு. எல்லாச்சும் எடுத்துட்டு போயிட்டாங்க சார். எப்படியாவது எல்லாச்சும் கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். திருடுற வீட்லயே சமைச்சு சாப்பிடுறது, வீட்டுக்கு நல்ல அப்பா நல்ல ஹஸ்பண்டா இருக்கிறதுன்னு ஒரு வித்தியாசமான கொடூரமான வில்லனா அனுராக் கேரக்டர் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணினா, இது நல்ல போலீஸா கெட்ட போலீஸா யூகிக்க முடியாத அளவுக்கு வர நட்டி கேரக்டர் ஒரு பக்கம். என்ன பண்ணினாலும் எதிர்பார்க்காத விட்டுறலாம் சார். உன் பொண்ணு நிறைய பண்ணி விடலாமையா? யாருமே எதிர்பார்க்கல. படம் முழுக்க காமெடி பீஸா வந்து கிளைமேக்ஸ்ல நம்மள பதற வைக்கிற சிங்கம்புலி கேரக்டர்னு ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் பட்டாசா எழுதியிருக்காரு நித்திலன். என்ன நம்ம இது மாதிரி பண்ணது இல்லையா? பார்க்குறிய பொண்டாட்டி வேற ஊர்ல இல்லை. ஒரு சைல்டு அபியூஸ் சப்ஜெக்டை கையில எடுத்துட்டு அதை இப்படி மரண த்ரில்லரா ஒரு ஸ்கிரீன் பிளேல வச்சு பட்டையை கிளப்பிட்டாங்க. வீட்டுல தயிர் இல்லையா? இவ்வளவு பெரிய வீட்டுல தயிர் கூட இல்லைன்னா இப்படி என் அத்தை குடும்பம் நடத்துறீங்களா? சரி விடு.
நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்தை பிடிச்சிருக்கிறது வாழை. ஓ எதுவும் பார்க்கல. மாரி செல்வராஜோட வாழ்க்கையில இருந்து உச்சபட்சமான அழுகையும் அத்தனை சந்தோஷமான தருணங்களையும் ஒரே படத்துல அவ்வளவு மொமெண்ட்ஸா கொடுத்துட்டாரு. இந்த படத்துக்கு அப்புறம் ரோட்ல மளிகை கடையில ஒரு வாழைத்தார பார்த்தாலே நெஞ்சமெல்லாம் கனமாகிற அளவுக்கு அப்படி ஒரு வழி நிறைஞ்ச கதையை நமக்கு பாக்குறதுக்கே இப்படி இருக்கே, அதை அனுபவிச்சவருக்கு எப்படி இருந்திருக்குன்னு தோண வச்சிருச்சு. என்னடா கழுத்து ஒரு பக்கம் கோணிட்டு இருக்கு? காய் சமைக்க போனியா? ஆமா டீச்சர். ஏன்டா இந்த வயசுல இப்படி பாடுபடுறீங்க? உங்க ஊர்க்காரங்கிட்ட சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கொத்தடிமை வாழ்க்கை, 1 ரூபாய் கூலியை உயர்த்த போராடுறது, அம்பேத்கர் ரெஃபரன்ஸ்னு அத்தனை விஷயங்களை அருமையா பதிவு பண்ணியிருக்கு படம். எப்பா உங்கள் அப்பா வியாபாரியாக இருக்கும்போது நான் லோர்மேனாக தான் இருந்தேன். இப்போ நீங்களும் வியாபாரி ஆகிட்டேன், நான் இன்னும் லோர்மேனாக தான்ப்பா இருக்கேன். ஒரு 10 ரூபா கூட்டி கொடுக்கக்கூடாதாப்பா? என்னண்ணே ரொம்ப நாள் பிளான் போல. கிளைமேக்ஸ்ல படம் கொடுக்குற அந்த வழி படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆகியும் திருப்பி இன்னொரு டைம் பாக்குற தைரியமே இல்லாத அளவுக்கு இருக்கு. இத்தனை வழிக்கு நடுவுலையும் சிவனேந்தனோட வாழ்க்கையில வர அந்த ஃப்ரெண்டு கேரக்டரோட மொமெண்ட்ஸ், ரஜினி கமல் ரெஃபரன்சஸ், டீச்சர் மேல வர அந்த கியூட்டான கிரஷ்னு அந்த ஹாப்பி மொமெண்ட்ஸையும் கவிதையா காட்டியிருக்காரு மாரி செல்வராஜ். படத்துல அங்கங்க வச்ச தேவாவோட சாங்ஸ் வேற லெவல் சிங்க். ரொம்ப நாளா கணிலன்ட்டு கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை, அதான் இன்னைக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன். இப்படி ஒரு கதையை உணர்வு பூர்வமா போர் அடிக்காம எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க். அதை அவ்வளவு கச்சிதமா பண்ணி திரும்பவும் தான் தமிழ் சினிமாவுக்கு ஒரு சிறந்த இயக்குனருங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ். நம்ம சுந்தரப்பா எப்படி செத்தாருன்னு தெரியுமா? எப்படி செத்தாரு? பொய் சத்தியம் பண்ணதுனால வயிறு ஊதி செத்து போயிட்டாரு. எங்க அம்மா சொல்லிச்சு. நிஜமாவளா? ஆமா, எங்க அம்மா மேல சத்தியமா. நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்கிறது மெய்யழகன். சூப்பரா இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மனசே நிறைவாயிரும். ஸ்கிரீன்ல பேசுறது எவ்வளவு கன்வின்சிங்கா டச்சிங்கா பண்ணிருக்கிற அந்த தாட்டுக்கே ஒரு சல்யூட் அடிக்கலாம் பிரேம்குமாருக்கு. அதுவும் இப்படி ஒரு ஸ்கிரிப்டை நம்பி ப்ரொடியூஸ் பண்ணின சூர்யா மனசுதான் தங்கம். இப்படி வருஷத்துக்கு உங்க ப்ரொடக்ஷன்ல ஒரு படம் கொடுங்க சூர்யா சார், அது போதும். அதுக்கு பின் மட்கார்ட்ல அண்டர்டேக்கர்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து நம்ம அமுதா ஃபேன்சில வாங்கினேன். WW அண்டர்டேக்கர். படத்துல இந்த அருள்மொழி மெய்யழகனுக்கு நடுவுல இருக்கிற இந்த கியூட்டான கான்வர்சேஷன் அப்படியே நம்மள மயிலருகா வருடினாலும் அங்கங்க வர சீன்ஸ்ல அருள்மொழியோட அத்தை பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறது, தங்கச்சி கல்யாண மேடையில வர்ற அந்த மொமெண்ட், கல்யாணம் முடிச்சு ஊருக்கு திரும்ப கிளம்பையில ராஜ்கரன் குழந்தையா தேம்பி அழுறது, மெய்யழகன் வீட்டுல மெய்யழகன் வைஃப் நந்தினி அருள்மொழி மேல காட்டுற அன்புன்னு படம் முழுக்கவே அவங்க வாழ்க்கைய பக்கத்துல இருந்து அழுது சிரிச்சு உணர வச்சு அந்த எமோஷன்ஸை நமக்குள்ள கடத்தினதுதான் மெய்யழகனோட வெற்றியே. மெய்யழகனும் அருண்மொழியும் வீட்டுக்கு பின்னாடி போடுற அந்த சிட்டிங்க்கு முன்னாடி அரவிந்த் சாமி ஒரு பாட்டை முணுமுணுப்பாரு. உடனே கார்த்தி இப்போ ஒரு பாட்டு பாடுனீங்களே, என்ன பாட்டு அதுன்னு கேட்பாரு. அதுக்கு எங்க பாடுனா அரவிந்த் சாமி சொல்லுவாரு. இதெல்லாம் பசங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன அழகான மூமெண்ட்ஸ். இதை கூட அவ்வளவு நுணுக்கமா ரைட்டிங்ல கொண்டு வந்து ஸ்கிரீன்ல படிச்சு கலக்கி இருக்காரு பிரேம்குமார். என்ன பாட்டு பாட்டா? அதான் இப்ப பாடுனீங்களே, நான் பண்ணா நல்ல பாட்டு தான். யூஸ்வலா ஒரு படம் எடுக்கிறதுனா ஒரு 80 சீன்ஸ் இருக்கும். கேரக்டர், லொகேஷன் எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஷார்ட்ஸ் எடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் உடைச்சு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு, அதை பார்த்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோங்கிற உணர்வை கொடுத்ததுக்கே இந்த டைரக்டருக்கு கோவில் கட்டி கும்பிடலாம். சூப்பர் சூப்பர். நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 எடுத்து அட்டகத்தி தினேஷ் படம் 2 படம் இருக்கு. தமிழ்நாட்டு கிராமங்கள்ல நடக்கிற இந்த லப்பர் பந்து கிரிக்கெட்டை வச்சு இவ்வளவு சுவாரஸ்யமா ஒரு கதையை சொல்லி அந்த கதைக்குள்ள நம்ம ஊர்ல இருக்கிற ஜாதி பிரச்சனைகளையும் பேசி ஃபர்ஸ்ட் படத்திலேயே 6 விளாசிட்டாரு டைரக்டர் தமிழரசன். இது வெறும் போட்டி தான். இந்த போட்டி ஜெயிக்கிறதுக்கு திறமை தான் முக்கியம். ஒருத்தர் முதல் நம்பி இருக்காரு. இங்க அவர் ஜெயிக்கிறது தான் முக்கியம். கிரிக்கெட் பேஸ்டு படங்கள் தமிழ்ல அப்பப்போ வந்தாலும் கிராமங்கள்ல நடக்கிற கிரிக்கெட்ல நடந்த சின்ன சின்ன அலப்பறைகளை எல்லாம் அவ்வளவு அழகா படத்துல காட்டியிருந்தாங்க. நீ கீப்பர் மாத்தி மாத்தி கேட்ச் பிடிச்சு விளையாடிட்டு இருக்கீங்க. இடையில பேட் போர்டு இருக்காரா இல்லையாப்பா? எப்பா ஏய்
நான் கிண்டலா? இப்படி கிரிக்கெட்டை களமா எடுத்துட்டு அதுக்குள்ள அங்கங்க இன்னுமுமே நம்ம ஊர்கள்ல இருக்கிற ஜாதி பிரச்சனைகளை செருப்பால அடிச்ச மாதிரி வசனங்கள்ல கேட்டதெல்லாம் அல்டிமேட். வழக்கமா ஜாதி பிரச்சனைகளை பேசுற படங்கள் வந்தாலே ஒரு குரூப் அதுக்கு எகெயின்ஸ்டா பேசிட்டு கிளம்புவாங்க. ஆனா நோட் பண்ணீங்கன்னா இந்த படத்துக்கு மட்டும் எங்கேயுமே எதிர்ப்பு வரல. அந்த அளவுக்கு எதிர்ப்பே சொல்ல முடியாத அளவுக்கு அங்கங்க அவ்வளவு அழகா சீன்ஸ்ல வச்சிருந்தாரு. நீலாம் எந்த மாதிரி தெரியுமாண்ணா? ஏகப்பட்ட பேர் இருக்கானுங்க. எனக்கு நிறைய எஸ்சி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் யாரையுமே எஸ்சியாக பார்க்கறது இல்லைன்னு அந்த கூட்டத்தை சேர்ந்தவன். இதோட ஒரு பொண்ணு கிரிக்கெட் விளையாடுறத நம்ம சமூகம் எப்படி பாக்குதுங்கிறதுக்கு அவங்க வச்ச டைலாக்ஸும் இன்னும் இதை பிற்போக்குத்தனமா பேசிட்டு இருக்கிறவங்களுக்கு பலார்னு விட்ட மாதிரி இருந்துச்சு. இது ஆஃப் சைடுல அடிச்ச மாதிரி இல்ல, உன்னை செருப்பு கைட்டு அடிச்ச மாதிரி. ரெண்டு கிரிக்கெட்டர்ஸ்க்கு நடுவுல இருக்க ஈகோ பிரச்சனைக்குள்ளேயே அந்த ரெண்டு பேர்த்தோட லவ் போர்ஷன்ஸையும் ஓவியமா தீட்டி விட்டுட்டாரு. அதுலயும் அந்த கெத்து கேரக்டர் ஊருக்கே கெத்தா இருந்தாலும் வீட்டுல ஒய்ஃபு பொண்ணு கிட்ட காட்டுற பாசம் எல்லாம் இவ்வளவுதாங்க ஒரு மிடில் கிளாஸ் வீட்டு ஆம்பளை மனசு அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. அழுவுறியா? என்ன ஏன் தனியா விட்டு போன? அதுக்காக சின்ன பிள்ளை மாதிரி இப்படி அழுவியா? இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஏய் அரைஞ்சு போடுவேன். மாட்டுக்கறி கடையில இப்படி ஒரு சீனெல்லாம் தமிழ் சினிமால இதுவரைக்கும் பார்க்காதது. பொதுவா ஸ்போர்ட்ஸ் ஜானர் படங்கள் எடுக்கிறதுங்கிறது தனி திறமை. அடுத்தடுத்து என்னென்ன சீன்ஸை வச்சு லாஸ்டா இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை கிரியேட் பண்றதே கஷ்டம். இது ஒரு பக்கம் இருக்க லவ், எமோஷன்ஸ், காமெடின்னு எல்லாத்தையும் ஈஸியா ஹேண்டில் பண்ற டைரக்டர்ஸை பாக்குறதே கஷ்டம். யாருப்பா நீ அப்படிங்கிற மாதிரி சைலண்டா வந்து இந்த வருஷம் சம்பவம் பண்ணி விட்டுருக்காரு டைரக்டர் தமிழரசன் பச்சமுத்து. தமிழ் சினிமாவை பொறுத்தவரைக்கும் இந்த 2024 செமையான வருஷமாவே இருந்திருக்கு. எதிர்பார்த்த நிறைய படங்கள் சரியா போகலனாலும் எதிர்பார்க்காம வந்து நிறைய சின்ன படங்கள் நம்மளை ஆச்சரியப்படுத்தி இருக்கு. நம்ம லிஸ்ட்ல பார்த்த இந்த படங்கள் இல்லாம தங்கலான், பைரி, ஜமா, நந்தன், போர், ரசவாதி, லவ்வர், கருடன், ரகுதாத்தா, சட்டமின் கையில்னு இந்த வருஷமே செமையான வருஷமா இருந்திருக்கு. 2025ல ஏற்கனவே எதிர்பார்ப்புல இருக்கிற படங்கள் செமையா ஸ்கோர் பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாம நம்மள நிறைய படங்கள் சர்ப்ரைஸும் பண்ணி 2025 தமிழ் சினிமா இந்தியன் சினிமாவுக்கு ஒரு இருங்கு பாய் மோட கண்டிப்பா போடத்தான் போகுது. விடாமச்சு இவர் படம் கூலி சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா நாங்க அமரன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம். அப்புறம் தான் நான் வந்துச்சு இந்த படம்லாம். ஆமால இந்த படம்லாம் இருக்குன்னு அப்பதான் தெரியும். ஆமா ஒன்னொன்னா போகும்போது தெரியுது. ஏன்னா நாங்க எல்லா படமும் ஒன்னு அக்ஷடுக்குன்னு பாக்குறோம். இப்ப பார்க்க முடியாது சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டதுனாலதான் மெய்யழகன் வந்து அந்த ஓடிடில தான் பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது என்னவோ அதாவது நம்ம மனசே ஃப்ரீயான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அது ஒரு இதாக நாங்களே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா என்னால அது கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு அந்த படத்தை. ஏன்னா அந்த 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 மாதிரி ஒரு வில்லேஜில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அதை திரும்பி போய் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அங்கே இருக்கிற சொந்தக்காரங்க அவங்களாம் திரும்பி ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அந்த இதெல்லாம் பயங்கரம். யாருன்னே தெரியாத ஒரு கேரக்டர் இருப்பாங்க. லாஸ்ட் வரைக்கும் அவங்க பேரே தெரியாது. அப்படியா நம்மளும் தெரிஞ்ச மாதிரியே பேசிப்போம். அந்த இதெல்லாம் கனெக்ட் ஆச்சு நல்லாவே. மற்றதெல்லாம் நாங்க அந்த அளவுக்கு அமரன் பார்த்தோம். அமரன், மகாராஜா அதெல்லாம் பார்த்துட்டோம் நாங்க. மற்ற இந்த ரப்பர் பந்தெல்லாம் நாங்க இது பிளாக் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி ஜெய் பேபியும் நான் சொல்லிட்டு இருந்தேன் அவன்கிட்ட. அந்த ஸ்னீக் பிக்கே நான் அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட காட்டினேன். இது பாரு இது பயங்கரமா இருக்கு இந்த சீன். ஏன்னா அது கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அது எவ்வளோ அந்த ஒரு சின்ன வீடியோலயே நம்மள அழ வைக்கிறாங்கன்னா அப்போ படம் ஃபுல்லா இப்படி நடிச்சிருப்பாங்கன்னு நல்லாவே தெரியுது. அது அதே மாதிரி இன்னொன்னு ஏதோ ஒரு படம்லாம் சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அது தெரியவே இல்லை. இந்த விமல் படமா இருக்கட்டும், விமல் படம் ஏதோ ஒரு படம் சொன்னாங்க. அந்த படமுமே தெரியாது. அது வந்துச்சா என்னன்னே தெரியாது. சில படம்லாம் தெரியல. சில படம்லாம் நானும் கேள்விப்பட்டேன். அந்த குரங்கு படம்ல அதுவும் கேள்விப்பட்டேன். ட்ரெய்லர்லாம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த படம் பார்க்கவே இல்லை. அதான் சரி நிறைய நல்ல படம்லாம் இருக்கு பார்க்கணும் எனக்கு. ஆனா வாழை மட்டும் பயங்கரமா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமா அழுதுட்டு தான் வருவீங்க. அப்பெல்லாம் நான் அப்ப அந்த கோட் ரிலீஸ் ஆன டைம்ல தான் அதுவும் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பார்க்கல. அது பார்க்க முடியல. அதெல்லாம் பார்க்கணும். அதான் நல்ல உள்ள படம். இந்த மாதிரி படமும் வருது. இதையும் நம்ம கொண்டாடினாதான் இந்த மாதிரி படமும் எடுப்பாங்க. இதை விட்டுட்டு நம்ம ஃபுல்லா கமர்ஷியலா பார்த்துட்டு இருந்தோம்னா ஒன்றும் பண்ண முடியாது.
கரெக்டா எனக்கு தெரிஞ்ச சினிமா டிக்கெட் கரெக்டா, அதாவது அந்த டாப் 10 மூவில கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டா தான் கொடுத்தேன். கரெக்ட் தான். ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்